ஓம் சரவண பவ. ஆர்த்திய சொன்னலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள். குரோதி வருடத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி, முத்தான குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி எப்பமா நடைபெறுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நமக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1:05 மணி அளவில் குரு பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிறார். காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனகுருவாகிறார். இந்த தனகுரு 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை அளிக்கவிருக்கிறார், யாருக்கு சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார், யார் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் தெளிவாக தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. பதிவின் இறுதியில் குருவிற்கான ஒரு சிறப்பான வழிபாடும் சொல்லியிருக்குது. அவரவர் ராசிக்கு உண்டான தனி வழிபாடும் சொல்லியிருக்கு. பொதுவாக இன்னும் குருவை நம்ம எப்படி சிறப்பாக ஆக்டிவேஷன் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் கூறியிருக்குது. அதை கேட்டு உங்களுடைய வாழ்நாளில் பயன்படுத்தி சிறப்பான பலனை பெற்று வாழ்வில் வெற்றி அடையலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த வருடம் வரக்கூடிய சுபமான பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, முத்தான பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தா நமக்கு விசாகம் 4, அனுசம் 4, கேட்டை 4 பாதங்கள் இருக்கக்கூடிய ராசி. வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு பார்க்கக்கூடியவர்கள். நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி வச்சு செஞ்சிருச்சுமா, எனக்கு ஒரு விடிவில்லையா, கணவன் மனைவிலாம் உறவுகள் இல்லை, உடல் சுகக்குறைவு, தொழில் செய்கிற இடங்களில் வேலை பலு இருக்கிறதா இல்லை, என்ன பண்ணுறது, குழந்தைகள் நலனையும் ஒரு திருப்தியான ஒரு நிலை இல்லை அப்படின்னு ரொம்ப அங்கலாய்த்து கொண்டிருந்தவர்கள் விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்கள். பாச வலையில் சிக்கிக்கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்கள் பிரச்சனைனா உடனே கூறியவர்கள். செவ்வாயின் வீடு அல்லவா, என் செவ்வாய் போராளி. அந்த செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய, அதாவது அதற்குடைய வேகம் விவேகம், உடனே கடமைறங்கி செய்ய யோசிக்காது. ஆனால் கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். அப்படி தான் என் விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்கள். அருமையான பயிற்சி. 7இல் குரு குருபலம் பெறுகிறார்னு சொல்லலாம். குருவுக்கு 2, 5, 7, 9, 11 என்ற இடங்களில் வரும்போதுலாம் குருபலன் ரொம்ப சிறப்பாக ஆக்டிவாக வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்லலாம். 7 முதல்ல ராசியை பார்த்து தெளிவுபடுத்துகிறார். மகனே, நல்லா இனிமேல் நடக்க போகிறதுலாம் உனக்கு நன்மையே அப்படின்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு துளிர்விடும், ஆழ விருட்சமாக தளிர்விடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்மளுக்கு 11 என்ற இடத்த பார்க்குறார், அப்புறம் 3 என்ற இடத்த பார்க்குறார். எந்த பிரச்சனை, இக்கட்டான சூழ்நிலை எல்லாத்துலேயும் ஒருத்தர் நமக்கு உதவி புரிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ஒரு அரசுத்துறை தேர்வாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஜம்முன்னு கிடச்சிரும். நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெறும். அது யூபிஎஸ்சி தேர்வு, ஐஏஎஸ் தேர்வு, ஐஎஃப்எஸ் தேர்வு, எந்த ஒரு தேர்வில் முதல் மதிப்பெண். அதே போல் ஒரு +2 எழுதுகிறோன்னா மாணவர்கள்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட் வருவீங்க, எழுதி வச்சுக்கோங்க. நல்ல மார்க் வாங்குவீங்க. கேட்ட கல்வி நிறுவனங்களில் மெரிட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு தொழிலில் ஊதிய உயருடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். இடமாற்றம், பணிமாற்றம், ஊர் மாற்றம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலுக்காக ஒரு சொத்து சேர்ப்பது இதெல்லாமே அருமையான பலன்கள். தடைகள் நீங்கும். இது வரைக்கும் சுபகாரிய தடைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் ஊடல்லாம் கலைந்து கூடல் ஏற்படும். கணவன் மனைவி விவாகரத்து வாங்கிடலான்னு சொன்னவங்க கூட இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்றிணைந்துருவீங்க. காதல் திருமணம் நடைபெறும். இனம், மதம், மொழி தாண்டி காதல் உருவாகும். நல்லா சிறப்பாக இருக்கும். பெற்றோருடைய ஆசை கிடைக்கும். மன நிறைவு கிடைக்கும். முதல்ல மன நிறைவு, நம்பிக்கை வந்துட்டாலே மன நிறைவு வந்துடும் இல்லையா, நடக்கிறதுலாம் நமக்கு. அந்த நம்பிக்கையை தான் இப்போ அது குரு ததாஸ்து என்ற ஒளி மூலம் உங்களுக்கு கொடுக்குறாரு. நல்ல உடல் பொலிவு, தேக பொலிவு, உள்ளப்பொலிவு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சகத்திற்கு அவ்வளோ சிறப்பான பலன்கள். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படி சசயோகம் எனும் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு சில இப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் இருந்து அந்த பொருளாதாரத்தால் நிறைய பிரச்சனைகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளேயே பிரச்சனை, அதெல்லாம் தீர்ந்து நல்லா பேசி எல்லாரும் இணக்கமாகக்கூடிய சூழல் இந்த குருவின் பெயர்ச்சி. சகோதரர்களிடையே ஒரு நல்ல இணக்கம், அக்கம் பக்கம் ஒரு நல்ல இணக்கம், ஒரு மன நிறைவு கிடைச்சிரும், ஒரு தெளிவு கிடைச்சிரும். இறைவனுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய தருணம்னு சொல்லலாம். முருகனுடைய வழிபாடு எப்போ வச்சுக்கோங்க. உங்கள் ராசி அதிபதி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மறுபடியும் வீடுக்கு செல்லுங்க. நம்மளுடைய திருப்புகழை படியுங்க. அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இதெல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கார் முருகன் மேலே.
இந்த பாடல்களை படிப்பது, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்டுக்கொண்டே வாங்க. உங்கள் கோவம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். வறியவருக்கு, ஏழை எளியவருக்கு நிறைய தான தர்மம் செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. விருச்சகம் இந்த காலகட்டம் ஒரு இமாலய சாதனையையும், உங்கள் நினச்சது நடக்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகும், அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம். குரு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தர காத்திருக்கிறார். தடைக்கற்களை உடைத்து படிக்கற்களாக மாற்றி வாழ்வில் முன்னேறப் போகிறீர்கள். குரு உங்களுக்கு எப்படி இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தில்? அவர் எதை தர பாக்கியத்தை பட்டிருக்காரு? அவர் வந்து பொருளாதாரத்தில் வேகமாக செயல்பட போகிறாரா, இல்லை உறவுகளுக்காக அவர் வேகமாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக காண முடியும். விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, குருனாலே குழந்தைகள் தான். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யலாம். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு, அதே போல் புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு, அவங்களுக்கு சீருடை வாங்கிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம். அப்புறம் குருனாலே நம்மளுக்கு மத குருமார்கள், ஆன்மீக குருமார்கள், அதை தாண்டி நம்மளுக்கு கல்வி கற்றுத்தந்தவங்க, இல்லை தொழில் கற்றுத்தந்தவங்க, நம்ம மேலே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்விஷரு, இவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறியா, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லுள்ளங்களுக்கு நம்மளால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம். பசுவுக்கு நிறைய வந்து பசு வளர்ப்புக்கு நிறைய நம்ம உதவி பண்ணலாம். குருனாலே ஜீவன் தான். அப்போ பசுவுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது, வாயில்லா பிராணிகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுதுலாம் இந்த குரு வந்து ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார். அதே போல் பெரியவர்கள்கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளணும். பெரியவர்கள்கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 12ஆம் வீடே குரு பகவான் தான். அப்போ சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு இதெல்லாம் எப்போ செய்யும்போதும் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். குருனாலே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வள்ளலாகவே இருக்கக்கூடியவர், நவகிரக ஸ்தலமே கிடையாது, அங்கே முருகன் வந்து குருவாகவே இருக்கிறார். தகப்பன் சுவாமின்னு சுவாமி மலையிலையும் அவர் பெயர் எடுத்திருக்கார். அப்பனுக்கே வந்து போதனை செய்தவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு. வாழ்க்கையில் வந்து ரொம்ப என்னால் வந்து சந்திக்க முடியாத இன்னல்கள், துயர்களெல்லாம் நான் அடைகிறேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பத்ரை கர்ணத்தில் திருச்செந்தூரில் சென்று ஐயனை வழிபட்டு வரும்பொழுது, அங்கே செந்தில் ஆண்டவனாகவும் சண்முகநாதனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை வந்து நீங்கள் அடையலாம். கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய 51வது பாடல் உருவாய் அருவாய், அந்த பாடலை வந்து நீங்கள் தினமும் பாராயணம் செய்யும் பொழுதும் திருப்புகழை பாடி வரும் பொழுதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே அவர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார். குரு ஒரு இடத்துக்கு வராருன்னா அந்த இடத்துல வந்து நம்மளை நெறிப்படுத்தி ஒரு நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது, ஒரு நேர்மையான ஒரு வழியில் சென்று நம்ம வாழ்க்கையில் வந்து பலவித சூழல்களிலும் ஒரு திறம்பட செயல்பட்டு பலனை அனுபவிக்கணுன்றதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வராரு. அதனால் இந்த குரு பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். எங்களால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியாது, ஆலங்குடி, திட்டை, இதுக்கெல்லாம் தாராளமாக செல்லலாம். பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபடலாம். இந்த மாதிரிலாம் செல்ல முடியாதுமா அப்படின்றவங்க வியாழந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய நம்ம குருவை வழிபடுவதும், கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து கொடுப்பதும், 3 நெய் தீபங்கள் மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம். ஒரு குருமாருடைய வழிபாடு வைத்து கொள்ளலாம். ஆன்மீக குருமார்கள், அதே போல் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு, பாபா, நம்ம யார் யாரெல்லாம் நம்ம ஆறாக்கு கனெக்டிவிட்டி ஆகுது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஒரு தெய்வத்தை வந்து நம்ம நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது அது வந்து நம்ம வந்து உபாசனை தெய்வமாக ஆகிடும். அப்போ அந்த உபாசனை தெய்வம் எப்படி நம்மளுக்கு செயல்படுதுன்னா அந்த தெய்வத்தின் பெயர் இருப்பவர்கள் நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார்கள். இப்போ முருகரை வணங்குறோம் அப்படின்னா முருகன் பேர் இருக்கிறவங்களாம் நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க. அவங்களால நம்மளுக்கு வந்து நன்மைகள் நடக்கும். இப்போ லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு உபாசனையாக இருக்கா, அந்த அம்மாவை நம்மளுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கான்னு அவளை நம்ம மனதார வழிபட்டு கொண்டு வரும்பொழுது அந்த லக்ஷ்மி பெயர்ன்ற இருக்கிறவங்க நம்மளுக்கு உதவியாக வருவாங்க. இப்படி தான் நம்பிக்கையோடு இறைவனை வழிபடுவதற்கு உள்ளன்பு, மெய்யன்பு, பக்தியுடன் வழிபடும்பொழுது இறை நாமங்கள்லாம் இறைவனை நம்மளுக்கு வந்து துணை புரியும். ஒவ்வொரு கிரக பெயர்ச்சி நடைபெறும் பொழுதும் குலதெய்வத்தை முதல்ல வழிபடணும்.
குலதெய்வத்தை வழிபடும் பொழுதும் முன்னோர்களை வழிபடும் பொழுதும் நீத்தார் கடமையை முறையாக செய்யும் பொழுதும் இந்த நவகிரகங்கள் நமக்கு சிறப்பாக செயல்படும். கோள்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்படணும்னா இதுதான். அதே போல் சூரியனும் சந்திரனையும் ஒளி கிரகங்களையும் வழிபடணும். ஏன்னா சூரியனை முதல்ல வழிபட்டாலே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். அந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிட்டாலே நம்மளுடைய புண்ணியங்கள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்பட்டு வாழ்வில் அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.